பிரெஞ்சு நாட்டின் ஒரு பகுதியான நியூ காலிடோனியா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இமானுவேல் மேக்ரன் உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். 24 மணி நேரம் ஃப்ளைட்ல பறந்திருக்காரு. ஏன் அவருடைய டெரிட்டரிக்கு 24 மணி நேரம் போனோம்? உலகத்திலே 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா இந்த நியூ காலிடோனியா தான். 30% ரிசர்வ் நியூ காலிடோனியால தான் இருக்கு. இந்த நியூ காலிடோனியா கடந்த 2-3 வாரம் பிரச்சனைனால உலக லெவல்ல இப்ப நிக்கல் விலை பயங்கரமா ஏறிடுச்சு. ஆர்மி எல்லாம் இறக்கியிருக்காங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு டெம்பரரி இதுதான். இமானுவேல் மேக்ரானுக்கு இந்த டெரிட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியும், எல்லா மக்களும் ஓட்டு போடணும். அந்த ரெஃபரண்டத்துல நீங்க சுதந்திரம் வேணும்னா சுதந்திரம் கொடுத்துறோம், இல்ல பிரான்ஸோட இருக்கிறோம்னா பிரான்ஸோட வச்சுக்கிறோம். வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். பிரெஞ்சு நாட்டின் ஒரு பகுதியான நியூ காலிடோனியா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன் உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். 24 மணி நேரம் ஃப்ளைட்ல பறந்திருக்காரு. ஏன் அவருடைய டெரிட்டரிக்கு 24 மணி நேரம் போனோம்? இங்க பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் இப்ப அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா ஏற்கனவே அவங்களுடைய மிலிட்டரி பிளேன் அனுப்பிச்சு ஒரு சிலரை இப்பத்துக்கு அவங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு நியூசிலாந்துல இருந்தும் நிறைய பேர் போயிருக்காங்க அங்க சுற்றுலா பயணிகள், அவர்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூசிலாண்டும் மிலிட்டரி பிளேனை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை? எதற்காக திடீர்னு சுதந்திரம் வேணும் அப்படின்னு இந்த நியூ காலிடோனியால உள்ள மக்கள் சொல்றாங்க. நியூ காலிடோனியா இது பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இது பிரான்ஸோடைய அந்த யூரோப்ல கிடையாது. இது சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு ஈஸ்டர்ன் சைடு, நியூசிலாந்துக்கு மேல. சோ இது எப்படி இங்க இருக்கிறது எப்படி பிரான்ஸுக்கு டெரிட்டரி ஆச்சு? பிரான்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 13 ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ் இருக்கு. ரொம்ப பாப்புலரானது வந்து இந்த பிரெஞ்சு கயானா அப்படின்னு. யூரோப்ல இருக்கிற எல்லாருமே அந்த சேட்டலைட் ராக்கெட் லான்ச்லாம் எங்க நடக்கும்னா பிரெஞ்சு கயானால. நம்மளாம் அது பிரான்ஸ்ல இருக்குன்னு நினைச்சுப்போம். பிரான்ஸோடைய டெரிட்டரி ஆனா அது பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்கும். இந்த கொலம்பியா, பிரேசில், வெனிசுலா இந்த ஏரியால தான் அது இருக்கு. ஆனா இதோட பிரான்ஸோடைய டெரிட்டரி இந்த பிரெஞ்சு கயானா. சரி, நம்ம நியூ காலிடோனியா, அது என்ன நியூ காலிடோனியா? 1774 பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் தான் முதல்ல அவர் ஒவ்வொரு ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறாரு. இந்த ஏரியாவை பாக்குறாரு, அடடா நம்ம ஸ்காட்லாந்து மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி நியூ காலிடோனியா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸ்காட்லாண்டுக்கும் நியூ காலிடோனியாவுக்கும் என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, ரோமன் எம்பையர் என்ன சொல்லுவாங்களான்னா ஸ்காட்லாண்டை வந்துட்டு லாட்டின்ல வந்துட்டு அதுக்கு பேர் காலிடோனியா. சோ இந்த காலிடோனியால ஸ்காட்லாந்து மாதிரி இருக்குன்றதுனால தான் நியூ காலிடோனியான்றத பேரு இந்த ஏரியாவுக்கு வச்சாரு ஜேம்ஸ் குக். அதற்கப்புறம் அங்க லோக்கல்ல மக்கள் இருந்திருக்கிறாங்க. கனக்ஸ்ன்றவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள் அந்த காலத்துல. ஸோ இந்த கனெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேனிபலிசம் ஃபாலோ பண்ணுவாங்களாம். கேனிபலிசம்னா என்னன்னா மனிதனே இன்னொரு மனிதனை அடிச்சு சாப்பிட்றது. இது வந்து இன்னும் ரொம்ப தப்பான அந்த வழக்கம் அவர்களுக்கு. அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல கேனிபலிசம் கேபிட்டல்னு அந்த காலத்து எக்ஸ்ப்ளோரர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கங்க இருந்தது தான். ஸோ 1849 கட்டர் அப்படின்ற ஒரு ஷிப்பு போயிருக்கு. அந்த ஷிப்ல இருந்த குரூவை அடிச்சு இவங்க அந்த ஏரியாவுக்கு உள்ள போனோன்னா அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் 1853 நெப்போலியன் 3ன்றவர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு பிரான்ஸ்ல. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, இதை பிடிச்சிடலாம், நம்ம வசம் கொண்டு வந்துடும். 1853 டெரிட்டரியை எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப தூரம், ஏன்னா பிரான்ஸ் யூரோப்ல இருக்கு, இது ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கு. ஆனா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1864 என்ன பண்றாங்கன்னா இதை வந்துட்டு பீனல் காலனியா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. பீனல் காலனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது தப்பு பண்ணா அந்த மெயின்லேண்ட் பிரான்ஸ்ல யாராவது தப்புன்றது வந்துன்னா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ், அந்த காலத்துல வந்துட்டு கம்யூனிஸ்டா இருந்தாலே தப்பு. ஸோ யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள தண்டனைக்கு நாடு கடத்திடுவாங்கல்ல. உதாரணத்துக்கு நம்மளுடைய பகதூர் ஷா ஜாஃபர் 2 அப்படின்றவர் முகல் எம்பரர், லாஸ்ட் எம்பரர். பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ரங்கூனுக்கு அனுப்புனாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய பேரை அந்த காலத்தில் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி அனுப்புவாங்க. இதே மாதிரி தான் பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நியூ காலிடோனியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதே டைம் பீரியட்ல இந்த 1864-65 திடீர்னு அவங்க நிக்கலை கண்டுபிடிக்கிறாங்க.
நிக்கல்ன்றது ஒரு முக்கியமான இது. இந்த காயின்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்லாம் பேசுற இதுல புதுசா வந்திருக்குல்ல, இதுக்கெல்லாம் அந்த பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுமாம் இந்த நிக்கலை யூஸ் பண்ணா. உலகத்திலே 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா இந்த நியூ காலிடோனியா தான். 30% ரிசர்வ் நியூ காலிடோனியால தான் இருக்கு. இந்த நியூ காலிடோனியா கடந்த 2-3 வாரம் பிரச்சனைனால உலக லெவல்ல இப்ப நிக்கல் விலை பயங்கரமா ஏறிடுச்சு. சரி, 1864 நிக்கல் கண்டுபிடிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, பிரெஞ்சு அவங்க கவர்மெண்ட் தங்கம் நிறைய ஆளுங்களை செட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் வரட்டும்னு. ஆனா லோக்கல்ல இருந்த கனெக்ட்ஸை அவங்க சேர்த்துக்கலையாம். அவங்க வந்துட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்கறது இல்லையா. என்னடா இது, நம்ம இடத்துல வந்துட்டு நமக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கனெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது இண்டிஜினஸ் பீப்புள் புரட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ? 1878. திருப்பி 1917 பெரிய பெரிய ரிவால்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க அடக்குமுறை எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த எரிச்சல் இருந்துச்சு, இவங்க எங்க இருந்தோ வந்துட்டு நம்ம இடத்துல நமக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. கடைசியில் 1946 வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே பிரான்ஸ் வந்துட்டு அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டாங்க. இது இனிமேல் எங்களுடைய பகுதி. அங்க இருந்த எல்லாருக்கும் அந்த லோக்கல் இண்டிஜினஸ் பீப்புள் கனெக்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் செட்டிலர்ஸ் இருப்பாங்கல்ல, சோ எல்லாருமே இனிமேல் பிரெஞ்சு சிட்டிசன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 1976 வரைக்கும் ஓரளவு பீஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு. ஆனா 1976 பெரிய ப்ரொட்டஸ்ட். இல்ல எங்களுக்கு தனி நாடு வேணும், அந்த இண்டிஜினஸ் பீப்புள் பார்க்க யாரு இவங்க எல்லாம் வந்து நம்ம இடத்துல புடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்கன்னு புரட்சி நடந்திருக்கு. திருப்பி 1986 பாத்தீங்கன்னா நிறைய பேரை ஹோஸ்டேஜஸா கொண்டு போயிட்டாங்க. அங்க இருந்த இந்த போலீஸ்ல இருந்தவங்களெல்லாம் ஹோஸ்டேஜஸா கொண்டு போயிட்டு ஒரு 4 பேரை கொண்டுட்டாங்க. அதற்கப்புறம் ராணுவம் இறங்கி, அதாவது பிரெஞ்சோடைய ராணுவம் வந்து திருப்பி நிறைய பேர், அதாவது நிறைய படுகொலைகள் நடந்துதான் இண்டிஜினஸ் பீப்புள் மேல. அதுக்கப்புறம் நார்மல்சியை ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ட்டு ஒரு கட்டத்தில் பிரான்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஒரு முடிவுக்கு வருவோம், இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை வர வேணாம் அப்படின்ட்டு 1998 அவங்களுடைய கேபிட்டலான நௌமியா, யாருடைய கேபிட்டல்? இந்த நியூ காலிடோனியா. நியூ காலிடோனியான்றது பிரான்ஸோட டெரிட்டரி தான். சோ அதோடைய கேபிட்டல்ல ஒரு அக்கார்ட் சைன் பண்றாங்க. 1998 நௌமியா அக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் இண்டிஜினஸ் பீப்புளுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 20 வருஷம் ஒரு டிரான்சிஷன் பண்ணுவோம். அதாவது 1998 இருந்து 2018 வரைக்கும் சைலண்டா பீஸ்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பவர்லாம் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, நியூ காலிடோனியா கவர்மெண்ட்டுக்கு தரோம். 2018 ஒரு ரெஃபரண்டம் வைப்போம். ரெஃபரண்டம்னா என்னன்னு தெரியும், எல்லா மக்களும் ஓட்டு போடணும். அந்த ரெஃபரண்டத்துல நீங்க சுதந்திரம் வேணும்னா சுதந்திரம் கொடுத்துறோம், இல்ல பிரான்ஸோட இருக்கிறோம்னா பிரான்ஸோட வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு. 2018 தான் அந்த ஃபர்ஸ்ட் ரெஃபரண்டம் வைக்காங்க. அந்த ரெஃபரண்டத்துல ஏற்கனவே இந்த கண்டிஷன் நவோமியா அக்கார்டு என்னன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, 1998க்கு இருக்கிற வரைக்கும் இந்த மக்களை மட்டும் தான் வச்சுக்கணும் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல. 98க்கு அப்புறம் மக்கள் வந்தாங்கன்னு வைங்க, பிரெஞ்சு மக்கள் யாராவது வந்து இங்க செட்டில் ஆனாங்கன்னா அவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு. ஸோ 2018 ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஒரு சிலர் ஆட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி, ஓட்டர் லிஸ்ட் சரியில்லைன்னு. கடைசியில ரெஃபரண்டம் வச்சாங்க. அந்த ரெஃபரண்டத்துல பாத்தீங்கன்னா 56% மக்கள் வந்துட்டு நாங்க பிரான்ஸோட இருந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நௌமியா அக்கார்டு இருக்குல்ல 1998, அது பிரகாரம் 3 ரெஃபரண்டம் வைக்கலாம். அதாவது 1, 2, 3 மூணுத்துல ஒரு அக்கார்டு அந்த ரெஃபரண்டத்துல கூட இல்ல நாங்க தனி நாடு வேணும்னா நாங்க தனி நாடு சுதந்திரம் தந்துடுறோம். சோ பிரான்ஸை பொறுத்தவரை கரெக்டா தான் அதை பண்ணியிருக்காங்க. சோ 2018 ரெஃபரண்டம்ல 56% பாப்புலேஷன் பிரான்ஸோட இருந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இல்ல 1998 தானே ஓட்டர் லிஸ்டா இருக்கணும். 1998 பாப்புலேஷன் பிரகாரமே ஏறக்குறைய 39 இருந்து 40% தான் இண்டிஜினஸ் பீப்புள். செட்டிலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த செட்டிலர்ஸ் எல்லாமும் ஓட்டு போடலாம். பிரான்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க, மத்த ஏரியால இருந்து வந்திருப்பாங்க. சோ அவங்களோட மெஜாரிட்டி என்ன? மெஜாரிட்டி இல்ல, ஆல்மோஸ்ட் 99% பிரான்ஸோட தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. சோ அதனாலதான் இந்த 56% அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம ஓட்டர் டர்ன் அவுட் அந்த வாட்டி 80-81% அந்த ரேஞ்ச் தான். சரி, இந்த இது பிரகாரம் நௌமியா அக்கார்ட் பிரகாரம் 3 ரெஃபரண்டம் வைக்கணும். அதனால 2வது ரெஃபரண்டம் 2020 வச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா 53% வந்துட்டு நாங்க வந்துட்டு பிரான்ஸோட இருக்கிறோம் சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு? 56%.
செகண்ட் இதுல வெறும் 53% தான். சோ 47% இப்ப என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மூணாவது ரெஃபரண்டம் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அது எப்போ வச்சாங்கன்னா 2021. சோ இது வந்துட்டு இந்த தனி நாடு வேணும்னு கேட்கறவங்கள பயங்கர எரிச்சல் அடைய வச்சது. ஏன் அவங்க சொன்னாங்கன்னா 2021 நீங்க வைக்க கூடாது, ஏன்னா அது கோவிட்னால நிறைய பேரால வர முடியாதுன்னு. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா மூணாவது ரெஃபரண்டம் ஆனா வச்சிட்டாங்க கவர்மெண்ட். 90%க்கு மேல என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல நாங்க பிரான்ஸோட இருக்கிறோம் அப்படின்னு. சரி, இதுதான் 21 நடந்துச்சு. அப்பயே நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அப்புறம் எதுக்கு இப்ப பிரச்சனை 2024? இது என்னன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்த பார்லிமெண்டேரியன்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்றாங்க. இனிமேல் வந்துட்டு நியூ கேலிடோனியா, அது நம்ம பகுதி தான், அதான் 3 ரெஃபரண்டம் முடிஞ்சிருச்சு. சோ இனிமேல் அங்க உள்ள மக்களுக்கு அந்த ப்ராவின்சியல் அசம்பிளி எலெக்ஷனுக்கு இப்போ 1998 கட் ஆஃப் கிடையாது. இனிமேல் அங்க போய் செட்டில் ஆகி கடந்த 10 வருஷமா அங்க ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கணும், அதுதானே டெமோக்ரஸி அப்படின்னு புதுசா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. பாஸும் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து இமானுவேல் மேக்ரான் பிரெஞ்சு பிரசிடென்ட் அவர் சைன் பண்ணிட்டாருன்னா லா ஆயிடும். ஆனா அவர் இன்னும் சைன் பண்ணாம இருக்கிறாரு. ஜூன் மாசம் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு நம்ம பேசி தீர்ப்போன்னு. இந்த சூழல்ல தான் கடந்த சில வாரங்களா பயங்கரமான புரட்சி. அது எப்படி 10 வருஷம் ஒருத்தர் வந்து இங்க செட்டில் ஆயிட்டா அவங்களுக்கு ஓட்டு உரிமையா, 1998 தான் கணக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் கேட்கறாங்களே இந்த இண்டிஜினஸ் பீப்புள் கனக்ஸ், ஸோ அவங்க எல்லாம் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லா பாஸ் ஆனது தெரிஞ்ச உடனே அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் வெஹிக்கிள்ஸ் எரிச்சிருக்காங்க, ஏறக்குறைய ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு போற வழி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய, அது ஒரு அழகான இடமா, அதனாலதான் ஸ்காட்லாந்து சொல்றாங்க, ஒரு ஐலாண்டு வேற. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்திரேலியன்ஸ், நியூசிலாந்து, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பக்கம். ஸோ அவங்க எல்லாம் போயிட்டு அழடா ஹெவன் மாதிரி இருக்குன்னு போய் இருந்திருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப அவங்களெல்லாம் திரும்பி வர முடியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்திரேலியன் மிலிட்டரி பிளேன்ஸ் போய் இவாக்குவேட் பண்றாங்க, அடுத்தது நியூசிலாந்து மிலிட்டரி பிளேன்ஸும் இவாக்குவேட் பண்றாங்க அவங்கவுங்க டூரிஸ்டா. சோ இமானுவேல் மேக்ரான் இதை சால்வ் பண்றதுக்காக தான் 24 மணி நேரம் பிளைட்ல போயிட்டு இப்ப அங்க ரீச் ஆயிட்டாரு. இப்ப அங்க லா அண்ட் ஆர்டரை ஓரளவு ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க, ஆர்மி எல்லாம் இறக்கியிருக்காங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு டெம்பரரி இதுதான். இமானுவேல் மேக்ரானுக்கு இந்த டெரிட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா இப்ப பசிபிக் ஓஷன்ல இருக்கு. பசிபிக் ஓஷன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சைடு, சைனா ஒரு சைடு அந்த ஏரியாவை கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. சோ இந்த சூழல்ல நமக்கு ஒரு டெரிட்டரி அங்க இருக்கிறது நல்லதுன்னு அவருடைய எண்ணம். அது இல்லாம பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதான ஃபியூச்சர்னு சொல்றாங்க, அதுக்கு பேட்டரி பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னா அந்த நிக்கல் ரொம்ப முக்கியம். உலகத்தோட 35% நிக்கல் ரிசர்வ் அங்கதான் இருக்கான். சோ எக்கனாமிக் ரீசனும் இருக்கு. அதனால பிரான்ஸ் எப்படியாவது இந்த ஏரியாவை ரீடைன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல நியூ கேலிடோனியா உள்ள இண்டிஜினஸ் மக்கள் போராடுறாங்களே, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நியூ கேலிடோனியா அப்படின்னு ஒரு நாடு உருவாகுது வரை, சுதந்திரம் கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பத்துக்கு ஏதோ போலீஸ் மிலிட்டரியை வச்சு ஓரளவு நார்மல்சியை ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபுல் நார்மல்சி எல்லாம் இன்னும் வரலையா. உங்களை பொறுத்தவரை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா, இல்ல பிரான்ஸோட இருந்தா நிறைய ஃபண்டிங் எல்லாம் வரும், சோ அப்படி இருந்தாலும் பெட்டரா? உங்களுடைய எண்ணம் என்னவோ அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.